பண்ணல. இந்தியாவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ். ஏன்னா நிதிஷ் ரெட்டி வந்து நம்பர் 9ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்பர் 9ல வந்து இந்த சிச்சுவேஷன்ல மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணாங்க. லைஃப்ல ட்ரை பண்ணாம எதையுமே நீங்க இது பண்ணக்கூடாது. ஸோ அதை ட்ரை பண்ணாங்க. குல்தீப் யாதவ் வந்து நம்பர் 4ல ட்ரை பண்ணாங்க, நல்லதான் ஆடினாங்க. இப்போ எப்படின்னா உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி, குல்தீப் யாதவ் இந்த சீரீஸ்ல வந்து 3 ஆல்ரவுண்டர் எமர்ஜ் ஆயிருக்காங்க. அதை தவிர ஜடேஜா இருக்காங்க போது இட் இஸ் அ குட் சைன் ஃபார் யூ. இப்போ ஜடேஜா கேன் பேட் அண்ட் போர்டு, குல்தீப் கேன் பேட் அண்ட் போர்டு, நிதிஷ் ரெட்டி கேன் பேட் அண்ட் போர்டு, வாஷிங்டன் சுந்தர் கேன் பேட் அண்ட் போலுங்கும் போது 4 போலர் ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னும் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி யாராவது எடுத்துட்டீங்கன்னா 11 பேரும் பேட்டிங் ஆடலாம். இப்ப நீங்க அடுத்த சீரீஸ்ல வாடா இப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 11 நீங்க நிதிஷ் ரெட்டி இறக்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்பர் 11 நிதிஷ் ரெட்டி வந்தாருன்னா இந்த பேட்டிங்ல நம்ம எவ்வளவு பாருங்க. இப்ப நீங்க அர்ஷித் ராணா கொண்டுட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்ரி சிங்கிள் மெம்பர் ஃப்ரம் நம்பர் 1 to நம்பர் 11 கேன் பேட். அர்ஷித் ராணா வந்துட்டாருன்னா அதனால அவர் வந்து ஆக்சுவலா நல்லா பிளான் பண்ணி தான் அவர்